வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ் பேப்பர்ல 2 டைமென்ஷனல் ஸ்கேலர் வேரியபிள்ல எப்படி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க, எந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். 2 dimensional sample space triangular element with the corner nodes only. So 2 dimensional நமக்கு ரெண்டு வேரியபிள் இருக்கணும். ஆக்சிஸ் பேஸ்டா x y ரெண்டு டேட்டா இருக்கிற மாதிரி நம்ம பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். Along with the components of nodal displacement is shown in figure. So ஒரு triangle based தான் problems work out பண்றோம். இதுல first பாத்தீங்கன்னா u1 v1, அடுத்து u2 v2, u3 v3. இங்க u1 u2 u3ங்கிறது x axis ஓட பாயிண்ட்ஸா இருக்கும். v1 v2 v3ங்கிறது y axis ரெலவென்ட்டான பாயிண்ட்ஸா இருக்கும். சோ அவ்வளவுதான். 2 dimensional ரெண்டு எலிமெண்ட் x y ஆர்டர்ல நமக்கு டேட்டாஸ் இருக்கான்னு பார்க்கலாம். அடுத்து நமக்கு CST and LST ஃபார்முலா. இதுக்கு ரெலவென்ட்டான 2 மார்க் क्वेश्चंस நம்ம நிறைய பார்த்திருந்தோம். சோ இதுக்கான நேம் என்ன, இதோட ஃபார்முலா என்னங்கிறதெல்லாம் அதில் பார்த்துக்கலாம். இப்போ ஜஸ்ட் நம்ம என்னென்ன தேவையோ அங்கே மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு u1 v1 u2 v2 u3 v3 it has 2 dots of each node. நமக்கு மொத்தம் 6 dots இருக்கு. ஃபோர்ஸஸ் எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 3 nodes, மொத்தம் 3 நோட் தான் இருக்கு பாயிண்ட்ஸ். பட் எக்ஸிஸ்ட் ஆனது 6 ஃபோர்ஸஸ் எக்ஸிஸ்ட் ஆனது இருக்கு. நம்ம டைரெக்டாகவே ஃபார்முலாஸ் போயிடலாம். ஏன்னா நமக்கு ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். தியரி பாட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இப்போ ஒரு ப்ராப்ளத்துக்கு என்னென்ன சொல்யூஷன் பார்க்குறதுக்கு என்னென்ன ஃபார்முலா தேவையோ அதை மட்டும் இப்போ பார்த்துக்கலாம். U and V are displacement developed along x and y directions due to specified load. U ஓட வேல்யூ பார்க்கணும்னா a1 plus a2x plus a3y. V ஓட வேல்யூனா a4 a5 a6. அங்கே வந்து மொத்தம் 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்களா. a3.6 ஃபோர்ஸஸ் எக்ஸிஸ்ட் ஆகிறத கொடுத்துருந்தாங்க. இப்போ a1 a2x plus a3y a4 a5x a6y. இதில் யூவோட வேல்யூக்கு நம்ம ஜென்ரலாக பார்க்குறது n1 u1 n2 u2 n3 u3. இதில் என்னோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா α1 β1x ப்ளஸ் γ1y டிவைட் பை 2e. இப்போ n1னா 1 ஆர்டரில் இருக்கும், 2னா α2 ப்ளஸ் β2x ப்ளஸ் γ2y பை 2e. n3னா 3 ஆர்டரில் இருக்கணும், α3 ப்ளஸ் β3x γ3y டிவைட் பை 2e. இதே மாதிரி தான் விக்கு நம்ம செக் பண்ணணும். n1 v1 n2 v2 n3 v3. ஆல்ரெடி நம்ம n1 v n2 n3லாம் நம்ம கால்குலேட் பண்ணிடுவோம். அண்ட் பேஸ்ட் ஆன் வேரியபிள்ஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். ஓவராலாக சேஃப் ஃபங்க்ஷன்ஸோட ஈக்குவல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 தான் வரணும். நம்ம எந்த ப்ராப்ளம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணாலும் உங்களுடைய டோட்டல் ஆன்சர் எக்ஸாக்ட் 1ஆக தான் இருக்கணும். n1 ப்ளஸ் n2 ப்ளஸ் n3யோட வேல்யூ 1 இருக்குதான்னு மட்டும் செக் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ரெலவெண்ட்டாக வேறு என்னென்ன ஃபார்முலாஸ் தேவைங்கிறதும் பார்க்கலாம். To find area வேலை கேட்குறாங்கன்னா a equivalent to 1/2 of 1 x1 y1 1 x2 y2 1 x3 y3 இந்த டேட்டா இருக்கலாம். ஸோ இப்போ இதில் நமக்கு போன பாட்டில் பார்த்தாச்சு. α1 β1 γ2 α2 β2 γ2ல எழுதணும். இதனோட வேரியபிளில் எப்படி பார்க்குறதுங்கிறது இந்த ஏரியா ஃபார்முலாலேருந்து தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா α1ஓட வேல்யூன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் வேல்யூவை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், மனப்பாடெல்லாம் பண்ண வேண்டாம். x2 y3 மைனஸ் x3 y2. தட் இஸ் நமக்கு ஒரு மேட்ரிக் கொடுத்தாங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ண தெரியும். பட் இந்த ஆர்டருக்கு இது தானே ஃபஸ்ட் வேரியபிளோட டேட்டா. செகண்ட் α2னா இந்த டேட்டா எடுத்துக்கோங்க, y3 x3 y1 மைனஸ் x1 y2 இந்த ஆர்டர் மைனஸ் இந்த ஆர்டர். α3ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் எடுத்துக்கோங்க. இது வந்து மைனஸில் இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர் எழுதிட்டு இந்த ஆர்டர் எழுதுகிற மாதிரி இருக்கும். செகண்ட் பார்ட் எழுதும்போது மைனஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப மாற்றிக்கும். தேர்ட் ஆர்டர் எழுதும்போது என்ன வந்திருக்கலாம், x1 y2 மைனஸ் x2 y1. சிம்பிள். இப்போ ஆல்ஃபா மட்டும்தான் நம்ம இந்த ஆர்டரில் எடுத்துக்கணும். பீட்டா இந்த ஒரு பார்ட்டை மட்டும் அப்படியே எடுத்துக்கலாம். y2 மைனஸ் y3. அடுத்து y3 மைனஸ் y1 இந்த பார்ட் ஒய்யோட வேல்யூவை ரிவர்ஸில் கம்பேர் பண்ணணும். y1 மைனஸ் y2. காமாங்கிறது அதே மாதிரி தான், எக்ஸ் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கும். x3 மைனஸ் x2 x1 மைனஸ் x3 x2 மைனஸ் x1. எதையுமே மனப்பாடம் பண்ணாதீங்க, ஷார்ட்கட்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஏவோட வேல்யூ நமக்கு நார்மலாக பேசிக்காக ட்ரையாங்குலர் ஃபார்ம்னா 1/2 ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 1 1 x1 y1 x2 y2 x3 y3. 3 பாயிண்ட்டை நம்ம டிட்டர்மினண்ட்டாக கோட் பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் பண்ணல. இதில் α1 α2 α3னா α1ஓட வேல்யூ இந்த ஆர்டர் மைனஸ் இந்த ஆர்டர். α2னா நமக்கு இந்த ஆர்டர் மைனஸ் இந்த ஆர்டரில் எழுதணும். α3னா தேர்ட் வேல்யூக்கு ரெலவெண்ட்டாக இருக்க ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிடுங்க. அப்போ x1 y2 மைனஸ் x2 y1. β1 பீட்டானா ஒய் பேஸ்டான டேட்டா. ஸோ ஒய் பேஸ்டான டேட்டா y2 மைனஸ் y3 y3 மைனஸ் y1 y1 மைனஸ் y2. காமாங்கிறது எக்ஸ் பேஸ்டான டேட்டா. அப்போ x3 மைனஸ் x2 x1 மைனஸ் x
3 x2 minus x1. இங்கே 1 வருதுன்னா 3 minus 2, 2னா 1 3, 3னா 2 minus 1. இந்த ஆர்டரில் எழுது. அடுத்து நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் கேட்குறீங்கன்னா ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ்னு ஒரு மேட்ரிக்ஸ் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். தட் இஸ் பி மேட்ரிக்ஸ். கிரேடியன்ட் மேட்ரிக்ஸ்னு சில சமயம் கேட்பாங்க. அதனோட ஃபார்முலா 1/2a பீட்டா 1 0 பீட்டா 2 0 பீட்டா 3 0 0 gamma 1 0 gamma 2 0 gamma 3. அடுத்து கம்பைன்டாக இருக்குது gamma 1 பீட்டா 1 gamma 2 பீட்டா 2 gamma 3 பீட்டா 3. இந்த ஆர்டரில் எழுதுகிற மாதிரி இருக்கும். So beta 1, beta 2, beta 3, remaining value 0. அடுத்து 0, gamma 1, 0, gamma 2, 0, gamma 3. Combined ஆகுதுனாலே we got B matrix. இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். Evaluate the shape functions n1, n2 and n3 at the interior point P for the triangular element shown in figure. ஸோ ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்குலர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நோட் பார்த்தீங்கன்னா 1 2 3 பாயிண்ட்ஸு. ஃபஸ்ட் நோடுக்கு 3,2, செகண்டுக்கு 7,4, தேர்டுக்கு 5,8. இன்டீரியர் பாயிண்ட்டாக நமக்கு 4,6 கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான். இப்போ இதுலேருந்து நம்ம n1, n2, n3 வேல்யூ எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ஃபார்முலாலாம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருந்தோம். இப்போ எந்தெந்த இடத்துல எப்படிலாம் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சொல்யூஷன் ஸ்டெப் 1. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் டேட்டாவை எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்டோட நோட் தான் நமக்கு x1 y1, இது x2 y2, த தேர்ட் நோடு x3 y3 கோட் பண்ணிக்கணும். அடுத்து நமக்கு எக்ஸஸாக கொடுத்துருக்குது இன்டீரியர் பாயிண்ட். இன்டீரியர் பாயிண்ட்டை p ஆஃப்னு கோட் பண்ணுவீங்க. ஸோ இதை வந்து xy ஜென்ரலாக கோட் பண்ணிக்கலாம். முடிஞ்சது. நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் ஷேப் ஃபங்க்ஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஷேப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் n1, n2, n3 வேல்யூ தான். அப்போ அதனோட ஃபார்முலா நமக்கு தெரியணும். ஸ்டெப் 2ல் ஃபார்முலாஸ் மட்டும் எழுதிக்கலாம். வி ஃபைன் n வேல்யூ, தட் இஸ் n1, n2, n3. என்னென்ன கால்குலேட் பண்ணணுமோ அதை ஸ்டெப் 2ல் எழுதிக்கணும். ஸ்டெப் 1ல் எப்பயுமே டேட்டா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதுங்க. ஸ்டெப் 2ல் நமக்கு என்ன தெரியும், என்ன தெரியணும் இந்த ப்ராப்ளத்தில்ங்கிறத கோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம். எந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவெலாம் கரெக்டாக எழுதிடுங்க. இப்போ நமக்கு தேவையான இடத்துல தான் எழுதணும்னு அப்படிலாம் கிடையாது. ஃபார்முலா எழுதிட்டாலே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, நம்மளால் இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண முடியும், நமக்கு ஃபார்முலா தெரியும், எப்படியாவது சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். பேப்பர் கரெக்ஷன் அப்பயும் ஃபார்முலாக்குன்னு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் மார்க் கொடுப்பாங்க. அதனால் ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிக்காக எழுதிடுங்க. n1 ஈக்குவலன்ட் ஆல்ஃபா 1 ப்ளஸ் பீட்டா 1 x ப்ளஸ் காமா 1 y/2a. அடுத்து இங்கே 1 1 போட்டது மாதிரி 2 2, இங்கே 3 3 போட்டுக்கலாம். அடுத்து ஜென்ரலாக ஏனா 1/2 ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 x1 y1 1 x2 y2 1 x3 y3 அதையும் எழுதிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 பாயிண்ட் இருக்குது. அப்போ 3 பாயிண்ட்டுக்கு ரெலவெண்ட்டாக நம்ம ஏவோட வேல்யூ பார்க்கலாம். ஸோ ஏரியான்னு பார்ப்போமா. ஸோ 1/2 ஆஃப் இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு வேல்யூ என்னது, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நமக்கு கொடுத்துருக்கு 3 2, செகண்ட் பாயிண்ட் 7 4, தேர்ட் பாயிண்ட் 5 8 எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இதை எக்ஸ்பாண்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது பேசிக் டிட்டர்மினன்ட் தான் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறோம். 1 எடுத்திங்கன்னா 56 மைனஸ் 20. செகண்ட் வேல்யூ எழுதும்போது நெகட்டிவில் எழுதணும். மைனஸ் இந்த ரோ அண்ட் காலத்தை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்போ 8 மைனஸ் 4. தேர்ட் ப்ளஸ் 2 5 மைனஸ் 7. இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ 1/2 1 இன்ட்டு இதை ஒர்க் அவுட் பண்ண 36 மைனஸ் 3 இன்ட்டு இங்கே 4 ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2. ஸோ இதை ரெடியூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வர ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு 20. தட் இஸ் ஏ ஈக்குவல் டு 220 கிடைச்சிங்கன்னா 10 millimeter ஸ்கொயர். இது யூனிட்டோடு எழுதுனா நல்லாயிருக்கும். இப்போ ஏ கிடச்சிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் எல்லா ஃபார்முலாலையும் பாருங்கள் ஏ தான் நம்ம எழுதியிருப்போம் டினாமினேட்டரில். அப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏவோட வேல்யூவை கரெக்டாக கால்குலேட் பண்ணியிருந்துருக்கணும். இப்போ ஒவ்வொரு பார்ட்டாக பார்க்கலாம். ஸ்டெப் 4 ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நேம் கொடுத்து எழுதுங்க. டு ஃபைன் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 வேல்யூ நம்ம பார்க்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாம். அந்த டிட்டர்மினன்ட்லேருந்து நம்ம ஃபார்முலாலாம் எப்படி பார்த்தோமோ அதை ஆர்டரில் எழுதிக்கோங்க. இப்போ இதுக்கு ரிலவெண்ட்டாக வேல்யூவை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஆல்ஃபா 1னா x2 y3, x2ஓட வேல்யூ 7 8, x3 y2 இந்த வேல்யூ மட்டும் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ நிதானமாக கொஞ்சம் எழுதி இந்த ப்ராப்ளம் தான் சூஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து கூட எழுதுங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம், அழகாக ஆன்சர் வரும், ஈஸியாக இருக்கும், பேசிக் கால்குலேஷன்ஸ் தான். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா நமக்கு ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3யோட வேல்யூ வரும். பீட்டா 1 பீட்டா 2 பீட்டா 3 காமா 1 காமா 2 காமா 3. ஆன்சர் செக் பண்ணுங்கள், கரெக்டாக தான் இருக்கும். இப்போ ஃபைனல் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வர ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா 1 36, இது மைனஸ் 14, இங்கே மைனஸ் 2, பீட்டா 1 மைனஸ் 4 6 மைனஸ் 2, காமா ஒனோட வேல்யூ மைனஸ் 2 4. இதுதான் ஆன்சர்ஸாக கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஏ வேல்யூ பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 பார்த்தாச்சு. அண்ட் அதில் பீட்டா 1 பீட்டா 2 காமா 1 காமா 2 எல்லா வேல்யூமே அடுத்தடுத்து பார்த்தாச்சு.
நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் தேவை n1 n2 n3 வேல்யூ தான். ஸோ n1 ஈக்குவல் டு ஆல்ஃபா 1 ப்ளஸ் பீட்டா 1 எக்ஸ் ப்ளஸ் காமா 1 பை டிவைட் பை ஏ. நம்ம எல்லா வேல்யூமே தனித்தனியாக பார்த்தாச்சு. ஆல்ஃபா 1 தெரியும், பீட்டா 1 தெரியும், எக்ஸு ஒய்ங்கிறது நம்ம இங்கே இன்டீரியர் பாயிண்ட்டாக ஒரு பாயிண்ட் எக்ஸஸாக கொடுத்துருந்தாங்களே அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 4 6 சப்ஸ்டியூட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்போ 36 மைனஸ் 16 மைனஸ் 12 டிவைட் பை 20. ஏ வேல்யூ நம்ம ஸ்டெப் 2லேயே பார்த்துருந்தோம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 8 by 20. Our answer is 0.4. N1 ஓட வேல்யூ 0.4. இதே மாதிரி இப்போ N2 செகண்ட் ஆர்டர் பேட்டர்னாக ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஆல்ஃபா 2 ப்ளஸ் பீட்டா 2 எக்ஸ் ப்ளஸ் காமா 2 2y டிவைட் பை 2a. அப்போ ஆல்ஃபா 2 தெரியும், பீட்டா 2 காமா 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 24 மைனஸ் 26 by 20. தட் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர் மைனஸ் 0.1. And last n3 ஓட வேல்யூ alpha 3 plus beta 3x plus gamma 3y by 2a. alpha 3 beta 3 x gamma 3y 2a எழுதிக்கலாம். ஸோ எழுதி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 7 by 10. தட் இஸ் n3 ஓட வேல்யூ 0.7. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ தனித்தனியாக வேல்யூவை ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டாக கன்வெர்ட் பண்ணால் ஃபைனல் ஆன்சரும் கரெக்டாக சூப்பராக வரும். இப்போ ஆன்சர்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், நம்ம ஒர்க் அவுட் பண்ணது கரெக்டு தானான்ட்டு. n1 நமக்கு 0.4 வந்தது, n2 மைனஸ் 0.1, n3 0.7. நமக்கு தெரியும் ஷேப் ஃபங்க்ஷனோட டோட்டல் வேல்யூ 1 தான். அப்போ n1 ப்ளஸ் n2 ப்ளஸ் n3ன்னு பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கோம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 0.3. இங்கே இருக்கிறது 0.7. ஸோ அவர் ஆன்சர் இஸ் 1. அப்போ ஷேப் ஃபங்க்ஷனோட ஓவரால் ஆன்சர் 1 வந்திருக்கு. நம்ம ஒர்க் அவுட் பண்ண மெத்தட் கரெக்டு தான் அப்படின்னு நம்ம எக்ஸாம் ஹாலையே நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் ஈஸியாக அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 பேஜஸ் எடுத்துக்கிறோம். n1 n2 n3ன்னு கேட்குறாங்க. இன்டீரியர் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ட்ரையாங்கிள் கொடுத்துருந்தா நோட் பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸை கரெக்டாக எழுதுங்க. சில சமயம் டேட்டா டேரெக்டாக இங்கே பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. எப்படினாலும் சரி நமக்கு ஃபஸ்ட் வேல்யூ x1 y1 x2 y2 x3 y3 எடுத்து கோட் பண்ணுங்கள். ஃபைனல் ஆன்சர் நீங்கள் எக்ஸாம் ஹாலே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஷேப் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்கிறப்ப நீங்கள் டோட்டல் வேல்யூ 1 வருதா, 1 வந்தால் நம்ம செஞ்சது கரெக்டு, அப்போ நமக்கு இந்த ப்ராப்ளம் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட நம்மளால் அட்டன் பண்ண முடியும். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஒரே ஒரு தடவை எழுதி பாருங்கள். ஃபார்முலாஸ் எல்லாமே பார்க்கும்போது சொல்லும்போது ஈஸியாக இருக்கும், பட் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். kanidapazhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெலவெண்ட்டான ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.